ஆதரித்த என் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். வணக்கம் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வெரி குட். இந்த நாள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இருக்கிறது. நீண்ட இடைவெளி பிறகு நாங்கள் காணொளியில வீடியோல வந்திருக்கிறோம். ஹாப்பியா இன்றைக்கு? Are you happy? ஹாப்பி அங்கிள். Very good. நீங்களாம் இன்றைக்கு தொகுத்து வழங்க இருக்கிறீர்களா? ஆமாங்க அங்கிள். வெரி குட். ஓகே, நாங்கள் நிகழ்ச்சிகளை போகலாமா? இன்றைக்கு என்னென்ன நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறீர்கள்? என்னென்ன நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறீர்கள்? ஒரு பிரீஃபாக சொல்ல முடியுமா? பிரேயர், பைபிள் ரீடிங், டிராமா. சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டு மக்களுக்காக, வானொலியில கேட்டுக்கொண்டவர்களுக்காக உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். லின்சி. ஆமென். லின்சி தொகுப்பாளராக இன்றைய நாளில் வந்திருக்கிறார். மிக ஹாப்பியாக. அங்கிள், we are ready to go. Okay, go. Prayer by Sister Jana. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களாய் ஆண்டவரே சுவாமி, தடைகள் இருந்த போதிலும் சுவாமி, இந்த நாளில உங்க அன்பை நாங்கள் சொல்லும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்தும் இந்த சிறுவர் தோட்ட புரோகிராம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் வீட்டிலிருந்து செய்யும்படி ஆண்டவரே கிருபையா இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் எல்லா வசதிகள் இருந்தும் ஆண்டவரே அந்த நேரத்தை கர்த்தாவே ஊழியத்தை கொடுக்கும் போது சுவாமி அலைத்தட்டி பலவிதமான காரியங்களில் பிள்ளைகள் இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே, நிச்சயமாய் ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் சிறுவர் தோட்டத்தில் செய்கிற ஊழியத்தை போல சுவாமி பல தேசங்களிலிருந்து பிள்ளைகள் வந்து இந்த தேவ்சா பவர்ல கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கென்று நாங்கள் விதைக்கும் போது ஆண்டவரே நீர் எவ்வளவு எங்களுக்கு எத்தனை ஆசீர்வாத மழையை நீர் தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்களே ஒரு சாட்சிகளா நிற்கிறோம் சுவாமி. கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் ப்ரோக்ராம் பண்ணும்போது எந்தவித தடைகள் வரக்கூடாது சுவாமி. பிள்ளைகள் வாஞ்சியோட கத்த உங்க அன்பை நாங்கள் சொல்லும்படி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய பாதத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை கத்தர் அப்புறப்படுத்துங்க சுவாமி. இன்டர்நெட்ல எந்தவித கனெக்ஷன் வராதபடி ஒவ்வொரு வயர் கனெக்ஷனும் வல்லமின் கரம் ஆண்டவரை தொட்டு பிளஸ் பண்ணி எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் ரீடிங் பை பர்சி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆமீன். முதல் பாடலாக இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார்,
சமாதான நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் தொலைத்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தாம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தாம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், எளிதமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒரு நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒரு நித்தியம் தேவன். இரண்டாவது பாடலாக இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். என்ன என்ன மதுரமாவான் நன்னய நாம சுவை. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சியே நீ வாயே. தஞ்சமே சுயிருக்காயே, அஞ்சிடே நீ வாயே. தஞ்சமே சுயிருக்காயே. பாவத்தால் என்னில் வந்த சாபக்கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவா. சோபித நீதியுடை ஆபரணமாயிவா. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். சோலோ பை கெசி. அந்நியனாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன். நீயும் பாடு. சேர்த்து கொண்டீர்கள், ஆர்தரவு
நடனமாடுவோம், அந்நியரை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆஹா பாட்டு பாடுவோம், தக்கதிமித்தோம் தாளம் போடுவோம். ஓஹோ நடனமாடுவோம், அந்நியரை ஏற்றுக்கொள்ளுவோம். லேகியோன் பிசாசு பன்றிகளுக்குள்ளே கடலில் வீழ்ந்து மூழ்கி மாண்டு போயின. புத்தி தெளிந்த மனிதன் புத்தாடையை உடுத்தி இயேசு பாத தந்தை முழு மனிதனானான். இயேசு அவனை மனிதராக்கினார். நாமும் மன்னியனின் மாண்பு காப்போம், ஆடை இல்லாதோர்க்கு ஆடை கொடுத்தார். இயேசு ராஜாவுக்கே கொடுத்தது போல இயேசு அவனை மனிதனாக்கினார். நாமும் மன்னியனின் மாண்பு காப்போம், ஆடை இல்லாதோர்க்கு ஆடை கொடுத்தார். இயேசு ராஜாவுக்கே கொடுத்தது போல. சோலோ பைலன்சி பஞ்சம் வரும் முன்னே. பஞ்சம் வரும் என்று சொன்ன எல்சா பேச்ச கேட்டார். வீடு வாசல் யாவும் விட்டு சுனேமியா போனார். பஞ்சம் வரும் என்று சொன்ன எல்சா பேச்ச கேட்டார். வீடு வாசல் யாவும் விட்டு சுனேமியா போனார். சுனேமியா உயிரோ இல்லை நாட்டினிலே பஞ்சம், பெலிஸ்தியரின் தேசத்திலே குடி புகுந்தார் தஞ்சம். 7 வருஷமாச்சு இப்பஞ்சம் பறந்து போச்சு. சுனேமியா ஆளாச்சு இப்போ ஊர் திரும்பியாச்சு. பஞ்சம் வரும் என்று சொன்ன எல்சா பேச்சை கேட்டார். வீடு வாசல் யாவும் விட்டு சுனேமியா போனார். பஞ்சம் வரும் என்று சொன்ன எலிசா பேச்ச கேட்டார். வீடு வாசல் யாவும் விட்டு சுனேமியா போனார். ராஜா கிட்ட பேசி அவர் திரும்பி தந்தார் அஸ்தி. விவரம் சொன்னார் கேயாசி. சுனேமியாளுக்கு ஈசி, சுனேமியால் ஒரு அகதி. கிடைத்தது கடவுள் கிருபை, அந்நியாரை ஏற்றுக்கொண்டால் இயேசுவுக்கு நாம் அருமை. அந்நியாரை ஏற்றுக்கொண்டால் இயேசுவுக்கு தான் அருமை. சோலோ பை பிளெஸி. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மத்தேயு, தோமா, பிலிப்பு, பர்த்தலோமேயும். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மத்தேயு, தோமா, பிலிப்பு, பர்த்தலோமேயும். சின்ன யாக்கோபு, சீமோன் ததேயும், அவனை காட்டிக் கொடுத்த யூதாசு காரியோதையும். சின்ன யாக்கோபு, சீமோன் ததேயும், அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு காரியோதையும். அழைத்தாரே இயேசு அன்புடனே, அழைத்தாரே அவர்கள் பேர் சொல்லியே. அழைத்தாரே இயேசு அன்புடனே, அழைத்தாரே அவர்கள் பேர் சொல்லியே. ஆபிரகாமை அழைத்தாரே, ஈசாக்கை அழைத்தாரே, என்னையும் அழைத்து விட்டாரே. அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் தாமே என்னையும் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆபிரகாமை அழைத்தாரே இயேசு அன்புடனே, அழைத்தாரே அவர்கள் பெயர் சொல்லியே. அழைத்தாரே இயேசு அன்புடனே, அழைத்தாரே அவர்கள் பெயர் சொல்லியே. Solo dance by Gladys. மாறாத தெய்வம், மாறாத தெய்வம் நீ மட்டும்.
நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்பி என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்பி என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்ல உலகு நிஜமில்ல உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் இருந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்ல உலகு நிஜமில்ல உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். Solo by Sharon.
I want to clap, clap, clap. I want to slap, slap, slap. I want to clap, clap, clap. I want to slap, slap, slap. I want to clap, I want to slap and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus Christ. I want to clap and go on and slap and praise the Lord. I want to sing, sing, sing. I want to shout, shout, shout. I want to sing, I want to shout and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap and go on and slap and go on and sing and go on and shout and praise the Lord. I want to zoom, zoom, zoom into the room, room, room. I want to zoom, I want the room and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus Christ. I want to clap, I want to slap, I'm gonna sing, I'm gonna shout, I'm gonna zoom into the room and praise the Lord. Solo by Percy. Rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim. மெல்லித்தா என்றொரு தீவு, புவிலியு அதற்கு எஜமான். மெல்லித்தா என்றொரு தீவு, புவிலியு அதற்கு எஜமான். rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim. உயிர் தப்பி கரை சேர்ந்தது கப்பல் ஒன்று, பவுலை கடித்தது விரியன் ஒன்று. உயிர் தப்பி கரை சேர்ந்தது கப்பல் ஒன்று, பவுலை கடித்தது விரியன் ஒன்று. ஒண்ணுமாகல பவுலுக்கு ஒண்ணுமாகல, என்ன மாறிச்சு மெலிதா தீவு மக்களுக்கு. மெலிதா என்றொரு தீவு, புபிலியு அதற்கு எஜமா. மெலிதா என்றொரு தீவு, புபிலியு அதற்கு எஜமா. நோய் கண்டு படுத்தார் புபிலியு அப்பா, பவுலின் ஜபத்தால் எழுந்தா ஸ்ட்ராங்கா. கண்டு படுத்தார் புபிலியு அப்பா, பவுலின் ஜபத்தால் எழுந்தா ஸ்ட்ராங்கா. நோயினால் தவிக்கும் மக்கள் யாவையும் அன்பால் கொண்டால் நாமும் கடவுளின் பிள்ளை. நோயினால் தவிக்கும் மக்கள் யாவையும் அன்பால் கொண்டால் நாமும் கடவுளின் பிள்ளை. rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim, rim jim. காணாமற் போன காசு. காணாமற் போன காசு. தலைப்பு: குமாரும் அவன் தங்கை ஜெயந்தியும் பள்ளிக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிள்ளைகளா, பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, ஓகேவா? பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்கின்றனர். தாய் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காய்கறிக்காரனிடம் காய்கறி வாங்கிவிட்டு பரபரப்புடன் உள்ளே வந்த அம்மா மீதி 2 ரூபாய் நாணயத்தை சமையலறை மீது மேடை மீது வைத்தார்கள். குமாரும் ஜெயந்தியும் மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். அதற்குள் ஸ்கூல் பஸ் வந்துவிட்டது. அவர்கள் இருவரையும் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பினார் அம்மா. பாய். மீண்டும் சமையலறைக்கு வந்த அம்மா தான் வைத்திருந்த 2 ரூபாய் நாணயத்தை தேடினார்கள். எங்கேயும் அதை காணோம். அன்று மாலை குமாரும் ஜெயந்தியும்
பள்ளியிலிருந்து வீடு திரும்பினார்கள். வந்துட்டீங்களா பிள்ளைகளா? இன்னைக்கு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. சமையல் அறையிலிருந்து 2 ரூபாய் எடுத்தது யார் என்று கேட்டார்கள் அம்மா. நானு காலையில காய்கறிக்காரங்கிட்ட இருந்து மீதி 2 ரூபாய் இங்க எடுத்து வந்து சமையல்ல இருக்க ஷெல்ஃப் மேல வச்சேன். அந்த 2 ரூபாய் காணும். உங்க 2 பேர்ல யார் எடுத்தா? இல்லம்மா, நானே இல்லம்மா. அப்போ உங்க 2 பேர் இல்லாம யார் எடுத்திருப்பா? நானும் எடுக்கல, நான் இங்கதான் வச்சுட்டு போனேன். தெரியலையம்மா. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க, ஏசப்பா பாத்துட்டே இருக்காரு. பொய் சொல்றவங்களும் அவள்தான். பைபிள்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு. எடுத்தவங்க உண்மையை சொல்லிடுங்க. மற்றவங்க பொருள் எடுக்கிறது ரொம்ப தப்பு. அதோட பொய் சொல்லத்த அதோட பெரிய தப்பு. பாத்துக்கோங்க. அப்புறம் என்கிட்ட பொய் சொல்லி அப்புறம் ஒன்னும் இல்ல, ஏசப்பா பாத்துட்டே இருக்காரு. உங்களும் உண்மையை சொல்லிடுங்க. 2 ரூபாய் இங்க வச்ச 2 ரூபாய் யார் எடுத்தா? நாங்க எடுக்கலாமா? ஆமாம்மா, நாங்க எடுக்கவே இல்லம்மா. அதை கேட்டு ஜெயந்திக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. இரவு வேளை குமாரும் ஜெயந்தியும் படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு சமையல் அறைக்கு மீறி வேலைகளை செய்ய புறப்படுகிறாள் அவருடைய தாய். படுத்தவுடன் குமார் உறங்கிவிட்டான். ஆனால் ஜெயந்திக்கோ உறக்கமே வரவில்லை. எழுந்து அவள் நேரமே அம்மாவிடம் செல்கிறாள். அம்மா, என்ன ஜெயந்தி? அம்மா, நான் தான் அந்த 2 ரூபாய் எடுத்தம்மா. நான் ஸ்கூல் பஸ்க்கு போகும்போது அந்த 2 ரூபாய் தொலைச்சிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன்னை அப்பவே கேட்டேன்ல, உண்மையை சொல்லிருக்கலாம்ல ஜெயந்தி. ஏண்டி இப்படி கெட்ட பிள்ளையாக ஆகி கொண்டிருக்கிறாய் என்று அம்மா கடிந்து கொண்டார்கள். நான் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா ஆசைப்படுகிறேன். ஆனாலும் தவறு செய்து விடுகிறேனே என்று கூறி வருத்தப்பட்டாள் ஜெயந்தி. அதற்கு தாய், நாம் எல்லோரும் தவறு செய்ய கூடியவர்கள்தான். ஏன் தெரியுமா? தேவன் முதலில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள் என்று கூறி அவள் தன்னுடைய அம்மா மேலும் கதைகளை சொல்ல ஆரம்பித்தாள். இவ்வாறு முதலில் தவறு செய்தவர்கள் அவர்கள்தான். நாமும் அவர்களுடைய சந்நிதியில் பிறந்தவர்கள்தான். நமக்குள்ளும் இதே போன்ற தவறு செய்யும் குணம் இருக்கிறது. அதனால்தான் நல்ல பிள்ளையாக நடக்க நம்மால் முடிவதில்லை. ஆனால் நாம் செய்த தவறுக்காக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தி உயிர்விட்டார். அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவர் நம்மை முற்றிலுமாக மாற்றினால்தான் நாம் நல்ல பிள்ளையாக ஆக முடியும். நீ தேவனுடைய பிள்ளையாக மாற ஆசைப்படுகிறாயா? அம்மா, அம்மா, எனக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக வேண்டும் என்றுதான் ஆசையா இருக்கிறது என்று அவளோடு கூறினாள் ஜெயந்தி. அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரிடம் நீ செய்த தவறுகளை எல்லாம் அறிக்கையிடு. சின்ன சின்ன காரியங்கள், பொய் பேசுவது, திருடுவது, மற்றவர்களை அடிப்பது எல்லாவற்றையும் நீ விட்டு இயேசுவானவர் உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். சின்ன வயதிலிருந்தே இந்த காரியத்தெல்லாம் நீ விட்டுட்டினா நீ பெரிய வருங்காலத்தை நல்ல ஒரு ஊழியக்காரா எழும்பி ஏசப்பா பத்தி ஒரு சொல்லுற நல்ல ஒரு ஜப வீராங்கனையா மாறுவ. சரியா? சின்ன விஷயம்தான். இனிமேலே இந்த சின்ன காரியத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சரியா? இனிமேல் என்ன செய்யணும்? நீ உண்மையாக இருக்கணும். புரியுதா உனக்கு? ஏசப்பா கிட்ட உட பாவத்தெல்லாம், சின்ன வயதுல செய்யற பாவத்தை எல்லாம் நீ மன்னிச்சு. சரியா? 1 யோவான் 1:7 என்ன தெரியுமா போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரியா? இது நீயும் உன் தம்பியும் என்ன செய்யுங்க, இரவு நேரத்துல நம்ம என்னென்ன தப்பு செய்யறோமோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா கிட்ட அண்ணன் செய்த பாவங்களை ஆண்டவரே தயவாய் நீங்க மன்னிங்க, இனிமேல் அந்த பாவம் திரும்ப செய்யாதபடி எங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ண செய்வியா? இன்னில இந்த பொறுத்தை ஏத்துக்கொள்வியா?
செய்வேம்மா. இனிமேல் நான் நல்ல பிள்ளையா இருப்பேம்மாச்சு. நான் நல்ல பிள்ளையா இருப்பேம்மா. எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மா. குமார் இங்க வாப்பா. நானே ஏசப்பா பிள்ளைம்மா. இனிமேல் தப்பு செய்ய மாட்டோம்மா. ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். Sweet hour of prayer, sweet hour of prayer, that calls me from a world of care, that bids me at my Father's throne, makes all my wants and wishes known. In seasons of distress and grief, my soul is often found relief, and oft escaped the tempest by thy return, sweet hour of prayer. Sweet hour of prayer, sweet hour of prayer, the joy thy tells, that bliss thy share, of those whose anxious spirit burn with strong desires for thy throne, with sentences to place and place, where good my Savior shows his face, and gladly take my station there, and wait for thee, sweet hour of prayer. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே உங்களுடைய ப்ரோக்ராம் ஆண்டவரே வீடியோ மூலமா எங்களுக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிந்த கிருபைக்காக உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த தினத்துல நாங்க செய்த எல்லா ப்ரோக்ராமையும் ஆண்டவரே அப்பா, ஏதாவது குற்ற குறைவுகள் ஏதாவது இருக்குமானால் ஆண்டவரே அதை தயவாக நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பண்ண ஒவ்வொன்றும் ஆண்டவரே மற்றவங்களுக்கு போய் நாங்கள் சொல்ல வந்த கருத்து அனைவருக்கும் போய் புரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை மாதிரி இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அநேக இடத்துல இருந்து ஆண்டவரே ஒரு சில்ட்ரன் கார்டன் ப்ரோக்ராம ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. அப்பா, உண்மை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு ஊழியம் சேர்ந்து ஊழியத்துக்கு அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வர காலத்துல ஆண்டவரே இன்னும் நிறைய சில்ட்ரன்ஸ் ஆண்டவரே அங்கங்க ஒரு பிரான்ச்ல ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீண்டுமாய் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் கொடுத்த கிருபைக்காகவும் ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை எடுத்து நடத்துகின்ற அங்கிள் ஆன்டி 2 பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேவ்ஸ் ஆஃப் பவர் என்டையர் டீமுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அவர்களுக்கு ஆண்டவரே நீ பலத்தையும் ஞானத்தை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சித்தம் வந்தால் ஆண்டவரே அடுத்த வாரம் ஆண்டவரே இதோட பெட்டர் ப்ரோக்ராம் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கும்படி எங்களுக்கு இவை புரியணுமாய் பிரேசன் மூலமே கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். டென்சி மிக ஓகே. இந்த ஹாப்பியா இருக்கிறீங்களா? மீண்டும் நாளைக்கு பின்பதாக லாங் டைம் ஆஃப்டர் லாங் டைம் நீண்ட நாளைக்கு பின்பதாக ஒரு வீடியோ பதிவுகளாக இதை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எங்களோட சைட்லே மிக பிரயாசப்பட்டு இதை எடுத்து வர ஆண்டவர் உதவி செய்தார். இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையில பல நாட்கள் பல வாரங்கள் உங்களை எல்லாம் பார்க்காமல் நேரடியாக அதாவது இந்த காணொளியில வீடியோ வெப்காஸ்டிங்ல பார்க்க முடியாமல் போய்விட்டது. கர்த்தர் இனிவர் நாட்களில் அப்படி ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்ய விடாதபடிக்கு அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரோட நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மிகவும் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை கடந்த நாட்களில் செய்திருக்கிறீர்கள். ஒரு சில நேரங்களில்
இல்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எடுத்து வர முடியாமல் போனாலும் பொறுமையாக அழாத மாதிரி சிலரும் குழந்தைகள் அழுது விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்தும் கூட நீங்கள் கர்த்தர் உங்களை இந்த நாள்ல குழந்தைகளாக நன்றாக வளர்த்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? டீனோ உங்களுடைய முதல் ப்ரோக்ராமுக்கு முதல் நீங்கள் உங்களை பார்த்து இன்னொரு சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது தெரியுமா? சென்னை ஸ்டுடியோவிலிருந்து பார்த்துட்டீங்களா? கடைசி நீங்க பேசும்போதுதான் சரி, அதை நீங்க திரும்பமாக யூடியூப்ல பார்க்கலாம். உண்மையில நீங்கள் தான் அவர்களுக்கு ஒரு முன்னோடிகள். அதனால கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதை நான் சொல்லவே தேவையில்லை. ஆனபடியால அது மாத்திரமில்லை, அநேக மக்களுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கு முன்னோடிகள் நீங்கள் என்று நான் கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பிள்ளைகளோட பேசலாம். இன்றைய நாளில் மிக கலர்ஃபுல்லாக எல்லாரும் இருக்கிறார்கள். அங்கிள் இன்னைக்கு 7 of them present அங்கிள். இன்னைக்கு ஷாரனோ இன்னைக்கு வந்திருக்கா. ஆமாம், தேர்ட் டைம் நான் குறிச்சு கொண்டு வரேன். தேர்ட் டைம் இஸ் இட்? மூன்றாவது தடவை வந்திருக்காங்க இல்லையா? ஷாரோன், முதல் ஷாரோனை தான் நாங்கள் இன்வைட் பண்ண போறோம். தோ அங்கிள் ஷாரன். ஹலோ ஷாரன், how are you? Fine uncle. வெரி குட். மகள் சொன்ன விதத்துல நான் வருவேன் என்று சொன்ன விதமாக மூன்றாவது தடவை நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மயப்படுத்துகிறோமா? உங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றோம். இப்படிப்பட்ட உற்சாகத்தை கொடுக்கிற பெற்றோர்கள் இன்றைய நாளில் இருக்கிறதான் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில இன்னுமாக பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக திகழ்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் மாத்திரமில்லை, உறவுகளையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் நீங்கள் வருவீர்கள், அப்படித்தானே ஷாரோன்? வருவீங்கள், சொன்ன மகள் வந்துவாங்க. அல்லேலூயா. God bless you அம்மா. God bless you மகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you uncle. Thank you. கிளாடிஸ் கிட்ட பேசலாம் அங்கிள் நம்ம டான்ஸ். நிச்சயமா கிளாடிஸ் கிட்ட பேசத்தான் வேணும். வண்டர்ஃபுல், அருமையான டான்ஸ். எனக்கு அப்படியே வந்து அள்ளி அணைக்கணும் போல இருந்தது. கிளாடிஸ், ஹலோ அங்கிள். இந்த கொரியோகிராஃபியை எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? நானே ஆடினேன். நீங்களே ஆடினீங்களா? ஐ கேன் பிலீவ், நம்பவே முடியவில்லை. உங்களுடைய ஸ்டைலும் அந்த கலர்ஃபுல்லான உடுப்பும் இந்த நேரத்தில் புதுதாக இணைந்து கொண்டவர்களுக்காக, புதுதாக பார்த்து கொண்டவர்களுக்காக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹவு ஓல்ட் ஆர் யூ? எத்தனை வயசு உங்களுக்கு? 9 years old. 7 years uncle. 7 years என்ன கூட்டி சொல்றா? 8 okay. 7 plus 8 பியூட்டிஃபுல். அழகாக ஆடினீர்கள். உங்களுக்கு யாரும் சொல்லித்தர இல்லையா? நீங்களாவே கற்றுக்கொண்டீங்களா? அங்கிள் அவ ஸ்பாட்லே டான்ஸ் ஆடுனா அங்கிள். ஆக்ஷன்ஸ்லாம் பிராக்டிஸ் இல்ல, அவ அப்படியே ஸ்பாட்லே பாட்டு போட்டு விட்டோனே ஆடுறாங்க. ஆமென். அந்த கடைசியாக ஒரு ஒரு காட்சி மறக்க முடியாத அந்த முகத்தை மறைத்து அப்படி காட்டுவார். can you do again once more time? இந்த மூஞ்சிடி மாத்தி அப்படி ஒரு ஆடி காட்டுங்க. பண்ணு கிளாடி பண்ணு கிளாடி சும்மா ஆடு இறக்கு. சூப்பர். மிக அழகாக அந்த குழந்தை அதை உற்சாகமா கர்த்தருடைய பாடலுக்கு நடனம் ஆடினார்கள். உண்மையிலே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கிளாடிஸுக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்னுமாக அவங்களிடமிருந்து நல்ல நல்ல நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கிறோம். Can you do next time too? Different way? Yes uncle. Very good. God bless you மகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கெஸ்ஸி கிட்ட பேசலாம் அங்கிள். ஆமாம், கெட்ஸி. Hello uncle. Hello Getsi, how are you? Fine uncle. Hallelujah. புதிதாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை வயசு? 5 years old. அழகான ஒரு பாடலை பாடினீர்கள். எப்படி பாடினீர்கள்? யார் கற்று தந்தார்கள்? VBSல கற்றுக்கொண்டீங்களா? சரி. மிக உங்களுக்கு இந்த பாடல் முழுக்கவே உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்படியா? ஆமாங்க அங்கிள். சரி, ஒரு பல்லவி மாத்திரம் பாடி காட்டுங்க. ஒன்ஸ் மோர் டைம். அன்னை
அந்நியனாயிருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். ஆதளவென்றிருந்தேன், அணைத்து கொண்டீர்கள். ஆடன்றீர் உணவன்றீர், அனைத்து என்னையுமே அன்பு கொண்டு உதவிடவே இணைத்து கொண்டீர்கள். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். அழகாக பாடினீர்கள். உண்மையில் 5 வயது மகள் மிக உற்சாகமாக அந்த நிகழ்ச்சியிலே, சிறுவர் தோட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடுவது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அழைத்தவர்கள் இணைப்பில் இருங்கள். இந்த முடிந்த பின்புதான் உங்களை நிச்சயமாக நாங்கள் அவர்களை பேச விடுவோம். அழைத்த தொலைபேசி அழைப்பை இணைப்பிலே மீண்டுமாக அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து யாரோட பேசலாம்? பிளஸ்ஸி கிட்ட பேசலாம் அங்கிள். பிளஸ்ஸி, இன்றைக்கு என்ன இன்றைக்கு சோ குவாய்ட், மிக அமைதியா இருக்கிறீர்கள். What happened? வெக்கேஷன் போயிட்டு இப்பதான் அங்கிள் பிரதர் என்ன நடந்தது? எப்படி அவ தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்தா. 1 வீக் அங்கதான் இருந்தா. அவ இன்னைக்கு கூட்டிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஒரே இன்னும் செட்டே ஆகல. தேம்பி இவனுங்க எல்லாம் ஒரே அழ. இவனுங்க எல்லாம் நாங்க இருக்கோம்ல, நாங்க தானே சொந்த தங்க அக்கா தங்க, நீ என்ன எங்களை விட்டுட்டு இது மாதிரிட்டு இவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே இல்ல. அவ்வளவு நல்லா, அவங்க நல்லா நல்லா ஜாலியா இருக்கு, நல்லா ஹாப்பியா இருந்துட்டு வந்தா. அதனால இன்னும் இறங்கவே இல்ல. அந்த அம்மா அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்படியா பிளஸி? சோ டயர்டா? Bless you. You had a good time? Yes uncle. Very good. நல்லா enjoy பண்ணீங்களா? என்ஜாய் பண்ண uncle. Very good, very good. So அடுத்த முறை உங்களுடைய இன்னும் ஒரு கொரியோகிராபி உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த முறை ஒன்றை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வாருங்கள். சரியா? ஓகே uncle. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பர்சி கிட்ட பேசலாம் அங்கிள். ஆமா, பர்சி கிட்ட பேச இருக்கிறோம். அதே நேரத்தில் நேயர்கள் வீரமாக அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அழைத்த நேயர்கள் மீண்டும் அழையுங்கள். நீங்களும் அவரோடு பேசிக்கொள்ளலாம். நான் கொண்டாட 253008 இலக்கத்திலே அழையுங்கள். அல்லது மான்ட்ரியல் இலவச இலக்கம் இருக்கிறது, அல்லது டோல் ஃப்ரீ இலவச இலக்கம் இருக்கிறது. அந்த இணைப்பிலே நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். அழைத்து வேகமாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு 2-3 நிமிடத்திலே நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அடுத்து பர்சி. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கிறீங்க பர்சி? நல்லா இருக்கேன் அங்கிள். நன்றாக. இன்றைக்கு நல்ல பாடலை பாடினீர்கள். மிக மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. மீண்டுமாக நாங்கள் இந்த காணொலியில வந்தது உங்களுக்கு ஹாப்பியா? ஹாப்பி அங்கிள். வெரி குட், வெரி குட். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இப்படி செய்வதற்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து வித்தியாசமான நிகழ்ச்சி எடுத்து வாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட சில்ட்ரன் நிகழ்ச்சி மாதிரி உங்களை பார்த்து உங்களுடைய உற்சாகத்தில் இன்னொரு பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் நமது சென்னை ஸ்டுடியோவில். சரி, அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அவர்களை கோல் பண்ணி வேணுமானால் பாஸ்டர் கோல் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எல்லாத்துக்குமே கர்த்தர் உங்களை பயன்படுத்தினதான் காரணம். அது இதே விதமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் கூட நாளடைவில் உலகம் இருந்தும் கூட அவர்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளோட நிகழ்ச்சியில் எடுத்து வர முயற்சிப்பார்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ, தேங்க்யூ பர்சி. இன்றைய ஹோஸ்ட் லின்சி கிட்ட பேசலாம். ஆமா, லின்சி. ஹலோ அங்கிள். ஹலோ ஹோஸ்ட் லின்சி. இன்றைக்கு நல்ல அழகாக ஆரம்பித்தீர்கள். பியூட்டிஃபுல், நன்றாக இருந்தது. நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கள், நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு? அப்படியா? வெரி குட். யார் உங்களுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணி விட்டாரு? நீங்க பண்ணிக்கிட்டீங்களா? வா, ஒரு உங்களுடைய ஹெல்ப்ல இருக்கிறீர்கள். வெரி குட். கர்த்தர் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு சிரமம் கொடுக்காதபடிக்கு எல்லா காரியங்களையும் நீங்களே செய்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி. நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ மால். தேங்க்யூ லின்சி. ஆமாம் டென்சி அங்கிள், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? அதுக்கு முதல்ல அழைத்த உங்களோட பேசும்படியாக யாரோ அழைத்திருக்கார்கள். அவர்களை நாங்கள் அவர்களோட இணைய இருக்கிறோம். அழைப்பை விடுபட்டு போனவர்கள் அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். நீண்ட நேரம் நாங்கள் இதை வைத்திருக்க முடியாது. அழையுங்கள். நான் கொண்டாட 253008 இலக்கத்திலே. சரி, இன்னொரு இணைப்பு. வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். யார் இணைப்பில் இருக்கீங்கள்? நான் ராஜினி ஜேம்ஸ் கதைக்கிறேன். சொல்லுங்க ராஜினி ஜேம்ஸ். அந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்த நான் பிரதர், மிக அருமையாக இருந்தது. அதான் நான் உங்களுக்கு
நன்றி சொல்லுவோம் என்று எடுத்தேன் நான். ஆமாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரமில்லை, இன்றைய நாள் அந்த பிள்ளையோட ஒரு நிமிடம் பேசுங்களேன். மொன்றியல்ல இருந்து அருமையான ரஜினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுங்கள், அந்த பிள்ளைகளோட டென்சியோட பேசுங்கள். ஹலோ Praise the Lord, aunty. எப்படி இருக்கிறீங்க அம்மா? நல்லா இருக்கும் அங்கிள். ஆன்ட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? கடப்புல சோமா இருக்கிறோம். உங்களுடைய ப்ரோக்ராம பார்த்தோம்மா, எல்லாம் நல்ல அருமையா செய்தீர்கள். நானும் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்றபடி எனக்கும் இந்த பிள்ளையில பிராக்டிஸ் பண்ணி காரியங்கள் செய்யறது எவ்வளவு சிரமம் தெரியும். ஆனாலும் கத்தோட பார்வையில ஒவ்வொரு காரியமும் இந்த சின்ன புள்ள டான்ஸ் ஆடினா எனக்கு மிகவும் பிடித்தது. நல்ல மற்ற 5 வயது புள்ள பாடினா ஒவ்வொரு காரியமும் கத்தோட மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது அம்மா. அன்றைக்கு நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னு கவலைப்பட்டு கொண்டு வந்தேன். ஆனா கத்தர் இதை பார்க்கறதுக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு காரியம் நன்மையா இருந்தது இன்றைக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா. தொடர்ந்து நீங்க இதுல முன்னேறி செல்லுங்கள். கத்தருக்காக கத்தர் வழிகளை திறந்து கொடுப்பாரு. கத்தரின் கரத்திலே நீங்கள் இருக்கிறபடியால் கத்தர் உங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருப்பாரு. ஏனென்றா அந்த இந்தியா நாடு ஒரு கலை சிறந்த நாடு. அந்த நாட்டுல உள்ள மரங்கள் செடிகள் எல்லாமே பாடக்கூடியது. அதனால கத்தட படைப்புல மிகவும் இந்தியா நாடா இருக்கிறபடியா கத்தர் அதை அப்படியே படைத்து வைத்திருக்கிறார். ஆகையினால உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் உள்ளத்தை கவர்ந்தது. நான் என்னுடைய பிள்ளையில உற்சாகப்படுத்தேன் இதை கொண்டு. நன்றி நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரி ரஜினி ஜேம்ஸ் அவர்கள் உற்சாகப்படுத்தினீர்கள். நாங்கள் மீண்டும் பேசிக்கொள்ளலாம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த இணைப்பை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, நான் தான் முதல்ல எடுத்து போட்டு பிறகு நாய் விளைச்சாவல வச்சுட்டு சரி, என்னோட கோவத்துல வச்சுட்டீங்களா? இல்ல நாய் விளைக்கத்து வாங்கிட்டு. சரி, பேசுங்கள். நல்லா இருந்தது ஐயா, எல்லாம் நல்லா இருந்ததம்மா. எல்லா பிள்ளைகளும் நல்லா செய்தாங்க ஐயா. எனக்கு பிடிச்சது அந்த கிளாடிஸ் இந்த ஆட்டம் இருக்குது. ஆட்டமும் அந்த பின்னலும் பின்னலும் முன்னுக்கு விட்டு முகத்த மரம் சாடி ஆட்டம் அந்த மாதிரி ஆட்டம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றது கெட்சி நல்லா இருந்தது. கெட்சி முடிச்சு சொல்லுங்க. ஆமா, கெட்சி நல்ல கண்ணை விழித்து நல்ல பாடலை பாடினாங்க. அது மாத்திரமில்ல, கிளாடிஸ் எனக்கு எந்த நினைப்பு தான் வந்தது. எங்கட அப்பா முந்தி சின்ன வயசுல இப்படி இருக்க எங்க போனாலும் சொல்லுவார், எந்த பிள்ளை பாடம் சொல்லி பாட வைக்கிறதான் வேலை. அது எனக்கு வெக்க வேண்டியெல்லாம் டக்குன்னு பாட சொன்ன உடனே நல்ல குரலோட இருக்கிறாவா. அல்லேலூயா. ஜோனா ஜேம்ஸோட பேசுங்க ஒரு செகண்ட் வேகமா பேசுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையும் நல்லா நீங்க வழக்கி எடுத்திருக்கிறீங்க. இதுவரை காலத்துக்கு இன்னுமா ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்தார். இங்க வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். அவங்களே ஆண்டவர் ஞானத்துல சகல ஞானத்திலும் நிறப்பட்டும் என்று நான் வாழ்த்துறேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அம்மா. நன்றி வாழ்த்துக்களும். அடுத்த இணைப்பு எடுக்கலாம். வணக்கம். யார் இணைப்பில் இருக்கிறீங்க? எப்சிபா சொல்லுங்க அம்மா. எப்சிபா சான், பாத்தீங்களா நிகழ்ச்சி? கர்த்தரோட கிருபை அந்த பிள்ளைகளோடு சதாகாலமும் கூட இருப்பதாக. நல்ல மழலைகள் எல்லாரும் நல்லா செய்திருந்தார்கள். டான்ஸ் ஆடினா பாட்டு பாடின பிள்ளைக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அதுல வசனங்களை வாசித்த பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களுடைய கர்த்தருடைய கிருபை என்னென்றும் கூட இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி சொல்றதுன்னு தெரியல பிரதர். உங்களுக்கு தான் நன்றி. என்னன்னு இது வளர ஆண்டவர் கிருபை புரிவார். ஆமென் ஆமென். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவங்களோட பேச இருக்கீங்களா? வைக்க வேண்டாம். ஒரு மகளுடைய பேசுங்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஆண்டி. ஆமென் ஆமென். உங்கள் அனைவருக்கும் அம்மா கர்த்தர் கிருபை புரிவார். உங்களோடு சதா காலமும் கூட இருப்பார் ஆண்டவர். எல்லாருக்கும் அம்மா. உங்களை வழி நடத்துற போதகர், உங்களை வழி நடத்துற டீச்சர் எல்லாருக்கும் நன்றி அம்மா. ஆமென் ஆமென். கர்த்தரோட கூட இருப்பார். ஆமென். நன்றி சகோதரி. நன்றி அம்மா எப்சிபா சான். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமாம் ஆமாம் வாய்ப்பு தந்த உங்களுக்கு ஆமாம். நீண்ட நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் நிறைவு கொண்டுள்ளோம். கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை பேசி நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து செல்வோம். டென்சி, ஜோனா ஜேம்ஸ் அவர்கள் பேச இருக்கிறீங்களா?
நீண்ட நாளாக பின்பு சௌரியம் பார்க்கறது இன்னைக்கு மிக மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அற்புதமா பிள்ளைங்க பண்ணாங்க. கிரெடிட் கோஸ் டு கிளாடிஸ் தான். ஏன்னா இந்த 3 வாரமா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு அவ ஒரே என்னம்மா எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணா. இந்த டான்ஸே நான் ஆட முடியாதுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா. கொஞ்ச நேரத்துல தடைகள் வந்து அதனால நாங்க ஜாம் பண்ணோம். மகளோட விருப்பத்தை வந்து கர்த்தர் நிறைவேற்றினார். அவ இப்படி முன்னாடி வருவான்னு எங்களுக்கு சந்தேகமா இருந்தது. அப்படியே ரொம்ப ஷையா இருப்பா. கடவுள் இன்னைக்கு அவளுக்கு நல்ல ஒரு தைரியமா வந்து அவ டான்ஸ் அவளே நாங்க எங்களுக்கு தெரியாது, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது, அவளே ஸ்டெப் போட்டு அவளே வந்து இது பண்ணா. பிள்ளைகள்லாம் அவங்களே பாட ப்ரிப்பேர் பண்ணி உண்மை இன்னைக்கு எங்களுக்கே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. எங்களுக்கு இந்த வாரம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காங்க. எத்தனை விபத்துக்கள் இந்த வாரம் எங்களுக்கு விபத்துக்கள் அநேக நாங்க நினையாத அளவு நாங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஏன்னா இந்த ஊழியத்தில் நாங்க அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம். அதனாலதான் நாங்க பகிரங்கமாக சொல்ல முடியும். எங்க வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில கர்த்தர் வந்து எங்க குடும்பத்தை இம்மட்டுமா இந்த ஊழியத்தின் பால் அநேக நாங்க ஆண்டவர் நிலைப்படும்படி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. இந்த யூனிட்டியா இந்த வேப்ஸ் ஆஃப் அவர் டீம் ஒவ்வொருவருக்கா நாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களை வந்து ஒரு தூர தேசங்கள்ல இருந்தும் எங்களை வந்து அன்பாய் நேசித்து எங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஆசீர்வாதம். அவங்க பேசுறது எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு தேசங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு உறவுகளை தந்திருக்காங்க. எங்கெங்க இடங்கள்ல இருந்தோம் ஒவ்வொருவருக்கும் ஜெபித்தவங்க பேசுறவங்க எங்களோடு எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ற டீம் எல்லாருக்காகவும் நன்றி சொல்றது. கடைசி வரைக்கும் எங்க மரணம் எங்களை சந்திக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் வந்து ஏசப்பா ஊழியத்தை நாங்க தொடர்ந்து பல இடங்களில் நாங்க செய்வோம் என்று நாங்க ஏசப்பா கிருபையில் நாங்க வந்து இன்னைக்கு நாங்க சொல்லுகிறோம். ஆமேன் ஆமேன். அருமையான ஒரு சாட்சியமா இதை நான் சாட்சியா எடுத்துக்கொள்றேன். கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு கடந்த கிட்டத்தட்ட 6 வாரங்களாக 7 வாரங்களாக இந்த வீடியோவும் ஒளிப்பதிவுகளும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. திடீரென்று ஸ்டேஷன்ல ஒரு ட்ரபிள் நடந்ததால எங்களால் எடுத்து வர முடியவில்லை. ஆனாலும் அதுல இருந்து மீட்சி பெறும்படியாக எங்களது மக்கள் எங்களுக்கு இந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எங்களுக்கு உற்சாகம் தந்து பல உதவிகளை செய்து மீண்டுமாக நாங்கள் இந்த காணொலி மூலமாக எடுத்து வந்திருக்கிறோம். அநேக மக்களுக்கு இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்தும் இந்த சேவையில இந்த ஊழியத்தில் உங்களை அர்ப்பணித்து விடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற ஒரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் சில்ட்ரன் கார்டன் முதல் முறையாக வல்லமை நாளைகளுக்கு வருகை தந்து ஒப்பு கொடுத்து அது மாத்திரமே இன்றைய நாளில் இன்னொரு குழந்தையை நீங்கள் புற வைத்திருக்கிறீர்கள். சென்னை ஸ்டுடியோல இருந்து 6 பிள்ளைகள் வந்து இதை பார்த்து எங்களுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை இந்த வல்லமை நாளில் கூட நாங்கள் எடுத்து வர ஆயத்தமா இருக்கிறோம். அங்கு முன்னாடி செய்த அந்த குழந்தைகள் மாதிரி நாங்களும் இதை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் என்று அவர்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டார். இன்றைய நாளில் அதை பார்த்திருப்பீர்கள். யூடியூப்ல போய் பார்க்கும்படி அன்பான உங்களை குழந்தைகளுக்கு சொல்றேன். நீங்கள் பார்க்க you will think இந்த ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், பிதா உங்களை நிச்சயமாக கனம் பண்ணுவார். உங்கள் மூலமா தான் அந்த நிகழ்ச்சி வந்தது. உங்கள் மூலமா தான் இனி வர்ற நிகழ்ச்சியிலும் வர இருக்கிறது குழந்தைகள் நிகழ்ச்சி முன்னோடிகளா இருக்கிறீர்கள். அதனுடையால எப்பொழுதுமே நாங்கள் உங்களை கௌரவப்படுத்துறோம், உங்களுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து ஏற்பட்ட இடையூறுகளுக்காக நான் மனம் இருந்தேன் கடந்த நாட்களில். ஆனாலும் கர்த்தர் இனி வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு பிளஸ்ஸிங் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் கூடிய இன்னும் தாளந்துகளை தந்து இன்னும் பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வரார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகள் நிறைவு சொல்ல இருக்கிறோம். ஏதாவது கூட விரும்பினால் கடைசியாக கூறுங்கள். அதன் என்பதாக நாங்கள் அடுத்த ஸ்டெப் டென்சியர ஸ்டெப் பாய் சொல்லுவோமா? ஓகே அங்கிள். Are you ready? Yes uncle. 1 2 3 Amen. Bye. See you next time. God bless them.